வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்க வந்து அவுட்டிங் போறோம். ஸோ வெளியில ஒரு 2-3 பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கறது இருக்கு. அதுக்கப்புறம் அச்சு பாப்பாக்காக ஒன்று வந்து ஸ்கூலுக்கு வந்து போறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. போயிட்டு எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. பசங்களுக்கு கூட இவ்வளோ டவுட் வராது. ஆமாம், இல்லை நம்ம படிக்கிறப்ப கூட இவ்வளோ டவுட் வராது. இப்போ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ளார பெரிய பாடாக போகுது. எப்படா என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கா? அச்சு இங்கே படிக்கிறியா? ஆமாம், போகிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குல்ல நம்ம பிள்ளைங்க. இப்போ அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம்தான் இருக்குல்ல, எந்திரிக்காது, செருப்பெல்லாம் கழட்டி போட்டு ஓடுது. ஓடுங்க ஓடுங்க நண்டூஸ். அதுவே ஓப்பன் ஆகும். எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. மெயினாக வந்து நம்ம புக்ஸ் கேட்டிருந்தோம் இல்லை? ஆமாம், புக்ஸ் வந்து எப்போ தரேன்னாங்க? மார்ச் எண்டு போல் அவங்க சொல்லுவாங்களா? ஸோ அப்போ வந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போவே கொடுத்தா நம்ம படித்து கிழிச்சிருவோன்ட்டு லாஸ்ட்டில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸ் எல்லாம் பிள்ளைங்க முடிச்சிருச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணியாச்சுங்க. ஒரு டேர்முக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ வந்துச்சு? 1200. 1200 ரியல் வந்து நாங்கள் பே பண்ணியிருக்கோம். மேபி அடுத்தடுத்த டைம் டிஃபர் ஆகுமான்றது எங்களுக்கு தெரியல. அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரே செக்ஷன்ல போடாதீங்க அப்படின்னு கதறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இல்லை வேறு செக்ஷன் தான் அப்படின்னு. நாங்கள் அப்பாடி இப்போதான் நிம்மதி அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா இவங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே பெரிய பாடு. இந்த வெளியில் எல்லாம் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிக் பாஸ் வீடு மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்குங்க, அதுக்கு அடுத்து அடிச்சுக்குங்க, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்குங்க, அப்புறம் அடிச்சுக்குங்க, அப்படிதான் போகுது. இன்னைக்கு வந்து செம்ம காத்துங்க, அதனால தான் வந்து அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் விண்ட், டிரைவ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. செம்ம காத்தாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிலும் இருக்கிறதுனால ஓகே தான், பட் குளிரும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ வந்து நம்ம மத்தார் கத்திம் தாங்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த ஷாப்பை வந்து சுற்றி பார்க்க டைம் இல்லை அதனால் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு. போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் மேலே ஒரு ஃப்ளோர் இருந்தது, அது கூட பார்க்கறதுக்கு கூட இல்லை, உடனே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கடையும் போகிற பிளான் இருக்குங்க. அங்கே வந்து பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சதுன்னா அங்கேயும் போகலான்னு தான் இருக்கோம். இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அங்கே, சரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே செம்ம அழகாக வச்சுருப்பாங்கங்க. இந்த வின்டர் டைமில் தான் அப்படியே கலர் கலர் பூவாக இருக்கும். சைடு எல்லாமே சரியான டாய் கலெக்ஷன் வந்து இருக்குங்க. உள்ளார வரும் இந்த குட்டீஸ் எல்லாம் சந்திரமுகியாக மாறிடுச்சுங்க. இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு ஒன்று இழுத்து போட்டுட்டு ஒன்றா இழுத்து போட்டுட்ருக்காங்க. கன் டாய்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரியல் தான் வருது. பபுள் கன் இருக்குது, ப்ளஸ் பபுள்ஸும் விடுற மாதிரி 2 டப்பா வச்சுருக்காங்க. 10 ரியலுக்கு ஓகே தாங்க. ப்ளீஸ் பேசுகிற மாதிரி வாக்கி டாக்கி 2 சேர்ந்ததே வந்துட்டு 10 ரியல் வருது. அதோட க்யூப் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. 7 ரியல் தான் வருது. ரூபிக்ஸ் க்யூப் எல்லாமே சின்னது பெருசு ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஏன் நண்டு என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் எடுக்கிறீங்களா? இது முழுக்குன்னு இருக்குது இந்த டாய். இது வந்து 3 ரியல் வருது. பார்க்க அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கா? லைட் எரியுதா? லைட்லாம் எரியுதுப்பா இதில். என்னாச்சு? அது என்னதாச்சு? என்ன ஜீவிதா, சாப்பிட தட்டு வாங்கியிருக்கியா? எதுல? தட்டுக்குள்ளார உட்காந்து சாப்பிட போறாங்களா? ஆமா, நல்ல பெருசா இருக்குல்ல. எவ்வளோ வருது அது? 20யா? பரவாயில்லடா. 20க்கு ஓகே தான் இல்லை? இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரியல் வருது.
கலர் கலர் கோலி குண்டுலாம் வச்சுருக்காங்க. இது வந்து 3 ரியல். இதெல்லாம் பார்த்தோன்னே மலரும் நினைவுகள் மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ இதெல்லாம் வச்சு விளாண்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்க குட்டீஸ்க்கு தரதான் நம்மளுக்கு பயமாக இருக்குது. வாயில் போட்டுச்சிங்கன்னா கஷ்டம். அதுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. குட்டீஸ் கூட டாய்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அடுத்து நாங்கள் வேறு கடைக்கு ஷாப்பிங் போகிறோம். இதோட ஃபுல் ஷாப்பிங் இது வந்து அடுத்த வீடியோவில் வரும். buy one get one free ஆஃபர் மார்ச் 28 வரைக்கும் இருக்குது. குட்டிக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸு, போஸ்டர் கலர்ஸு, ஸ்கெட்சு அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. அதனால தான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் வந்து எல்லாமே ஒன்று தான் எடுத்திருந்தேன்னா வெளியில் வந்து buy one get one free ஆஃபர் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன்னா அப்போ நான் 2 எடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாமே ஹாஃப் ப்ரைஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இங்கே நிறைய அந்த கலர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ரேக்கிட்ட காலி ஆயிடுச்சு. காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். ஆமாம், ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க. வந்து அவசரமாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. சித்து குட்டி பையனோட பர்த்டே பார்ட்டி. டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது ஜீவிதா? வேறு லெவலில் இருக்கு. நம்ம பசங்களை விட்டுட்டு போகலான்னு நினச்சி வந்தோம். ஆனால் உள்ள டெக்கரேஷனை பார்த்ததும் வா உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்துச்சு. ஆமாங்க, டெக்கரேஷன் எல்லாமே செம்மையாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது டெக்கரேஷன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நம்ம ஹேமா கிட்ட சொல்லிடுவோம். சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் பசங்க பர்த்டேக்கும் அங்கே தான் ஆர்டர் புக் பண்ணியிருக்கோம். ஆமாம், பர்த்டே என்னமோ அவனுக்கு ரித்துக்கு. ஆனால் இவளுங்க 2 பேரும் எனக்கு இதை போட்டாதான் எனக்கு அதை போட்டாதான்ட்டு ரெடியாகி போகிறதுக்குள்ளே கேக்கே வெட்டி முடிச்சிட்டாங்க. ஆமாங்க, கேக் வெட்டினா தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம்னு சொல்ல உடனே ஹேமா வந்து அக்கா கவலைப்படாதீங்க, நாங்கள் இன்னொரு கேக் வச்சுருக்கோம், வாங்கக்கா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேக் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பர்ஸை வச்சு இந்த ஜீவிதா பொண்ணு நான் தான் வெடிப்பேன்னு எடுத்து நான் தான் வெடிப்பெல்லாம் சொல்ல 2 அண்ணாவை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வெடிக்க முடியலன்ட்டு நம்ம மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி நான் கையில் ஓட்ட போட்டு கொட்டி விட்டேன். இல்லை நீ தானே வெடிக்கிற கொடுங்க. நான் அவங்களால முடியலன்ட்டு ஹேமா என்ன பண்ண சொல்லிச்சு. ஆனால் கடைசியில் ஓட்ட போட்டு கொட்டி விட்டு எப்படியோ ஒன்று வந்துருச்சா இல்லையா அப்படி சொல்லி ஏமாத்திட்டா நம்ம ஜீவிதா. அதிலே நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாரே உடச்சி கொட்டிருச்சு. 1 more கேட்டேன்னா அதெல்லாம் வீடியோகிராஃபர் சரியில்லைங்க. நாங்கள் 2 பேரும் இப்படி தாங்க எங்களை நாங்களே கழுவி ஊற்றிப்போம். happy birthday Ritu, happy birthday Ritu, happy birthday Ritu. அச்சோ, ஹாப்பி பர்த்டேலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணியா? கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்ன நண்டு சிண்டு குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து ஆரம்பித்தாச்சு. ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஷாப்பிங் வந்து எந்தெந்த ஷாப்பில் வந்து பண்ணோம், எப்படிலாம் இருந்துச்சு, என்னென்ன ப்ரைஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகே, பாய்.